தேனு, ஆ? நான் போயிட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திட்டு வந்துடுவா. ஆ, ஆ, ஏங்க துவைச்ச துணிலாம் கபோர்ட்ல வச்சிருக்கேன். நான் வேணா வந்து எடுத்து கொடுக்கவா? இல்ல தேனு, நான் பாத்துக்கிறேன். நீ வேலையை பாரு. ம்? ம். மதினி, ஆ? உண்மையிலே நீங்க பயங்கர டேலண்ட் போங்க. அதுவும் இந்த டிசைன் போட்டிருக்கீங்க பாருங்க. இத மட்டும் நீங்க வெள்ளை பேப்பர்ல வரைஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, மியூசியத்துல இருந்து வந்தே வாங்கிட்டு போயிருவாங்க. பாராட்டுறியலா இல்ல கிண்டல் பண்றியலா? நான் ஏன் கிண்டல் பண்ண போறேன் மதினி, உண்மையாத்தான் சொல்றேன். உங்க டிசைன் எல்லாம் அம்புட்டு அழகா இருக்கு. என்னமோ சொல்றீங்க. மீனாட்சி, நீ இத பாத்துக்க. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். Can you help? உன் கை இருக்குல்ல, அதை எடுத்து உன் வாயை மூடிட்டு உட்காரு. அது போதும். அவ்வளவுதானே? ஓகே. சொல்லுமா, வீட்டுக்கு வந்துட்டியா? என்னாச்சு? ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஏமா, உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல மீனாட்சி, நான் நல்லா இருக்கேன். உன் வாய்ஸே டல்லா இருக்கு, ஏதோ சரியில்லை. என்னம்மா, பேங்க்ல ஏதோ பிரச்சனையா? இல்ல இல்ல, அப்படி எதுவும் இல்ல. அப்புறம் என்ன, தேனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? நீ கவலையே படாதம்மா, சீக்கிரமா எல்லாத்தையும் தைச்சு முடிச்சிருவோம். ஏய், என் பிரச்சனை எல்லாம் தேனை நினைச்சு கிடையாது, உன்னை பத்தி நினைச்சுதான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். என்ன நினைச்சு என்ன கவலை உனக்கு? நான் அகிலா பேசுறேன். ஜெய், நீ எதுக்கு போன் பண்ற? முதல்ல போனை வை. ஒரு நிமிஷம் இருங்க, வைக்காதீங்க. என்ன வேணும் உனக்கு? நான் இப்போ மதுரைக்கு வந்திருக்கேன். உங்க வீட்டுக்கு உங்களை பார்க்க வரலான்னு தான் இருந்தேன். ஆனா நீங்க திருச்சிக்கு போயிருக்கீன்னு உங்க தம்பி சொன்னாங்க. ஏய், முதல்ல உன்னை யார் என் வீட்டுக்குலாம் வர சொன்னது? என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? அது என்ன தெரியாத மாதிரியே கேக்குறிய? உங்களைத்தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? எதுக்கு நீ மதுரைக்கு வந்த? உங்க கூட இருக்கணும்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு தானே நான் வரணும். நாளைக்கு மதுரைக்கு வந்துருவியல்ல, அப்போ நான் சொல்ற இடத்துக்கு நாளைக்கு வந்துருங்க. நான் எதுக்கு வரணும்? கண்மணிக்கு ஈரோட்ல இருந்து டிசி வாங்கிட்டு வந்துட்டேங்க. இப்போ இங்கே ஒரு ஸ்கூல் பாத்திருக்கேன், நாளைக்கு அங்க சேர்க்கணுங்க. நான் லொகேஷன் அனுப்பிடுறேன், நீங்க 10 மணிக்கு கரெக்டா வந்துருங்க, சரியா? அகிலா, என்ன விளையாடிட்டு இருக்கியா நீ? அன்னைக்கே உன்கிட்ட இந்த வேலை எல்லாம் வச்சுக்காத நான் சொல்லிட்டேன். என்ன உரிமையில இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? கண்மணிக்கு நீங்க அப்பான்ற உரிமையில தாங்க. ஊர்ல அப்படித்தானே நம்ம சேர்த்து விட்டுருக்கோம். அதெல்லாம் தான் இப்ப தப்பாயிடுச்சுல. இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க நேர்ல வாங்க, மத்ததெல்லாம் பேசிக்கலாம், சரியா? நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாருங்க, கண்மணிக்கு நீங்க தான் அப்பான்னு எல்லா சர்டிபிகேட்லயும் இருக்கு. பர்த் சர்டிபிகேட்ல கூட அதுதானே இருக்கு. அப்போ ஸ்கூல்ல உங்க பேரை சொல்லித்தானே நான் சேர்க்க முடியும். அதுக்கு தான் சொல்றேன், நீங்க நாளைக்கு வந்துருங்க. அகிலா, நான் பொறுமையா போறேன்னு என்ன ரொம்ப சோதிச்சு பாக்குற நீ. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இம்புட்டு டென்ஷன் ஆகுறிய? உங்க பொண்ண நீங்களே வந்து ஸ்கூல்ல சேர்த்து விடுங்கன்னு தானே சொல்றேன். ஏய், என்ன பொண்டாட்டி மாதிரி உரிமை எடுத்து பேசிட்டு இருக்க?
பொண்டாட்டி தானே, எல்லா இடத்துலயும் அப்படித்தானே நம்ம சொல்லியிருக்கோம். இத பாரு அகிலா, இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டினா அது தேன்மொழி மட்டும்தான். இத நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. என் வீட்டு பக்கமும் வரக்கூடாது. ஒழுங்கா உன் வாழ்க்கைய பாத்துட்டு போ. இங்க பாருங்க, நாளைக்கு உங்களால வர முடியுமா முடியாதா? வர முடியாது. என்ன செய்வ? ஓ, ஆ, அந்த தேன்மொழி போன் நம்பர் 950 ஸ்டார்ட் ஆகி 321ல முடியும்ல, கரெக்ட் தானே? நீங்க, நான், கண்மணி எல்லாருமா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம்ல, அது எல்லாத்தையும் அந்த போன் நம்பருக்கு நான் அனுப்பிடுவேன். ம்? ஏய், அகிலா, என்ன பைத்தியமா உனக்கு? ஏன் இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க? இத பாருங்க, இத நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க வரலன்னா அந்த போட்டோ எல்லாத்தையுமே அந்த நம்பருக்கு நான் அனுப்பி விட்டுருவேன். ம்? ஏய், என்ன மிரட்டி பாக்குறியா? மிரட்டலங்க, நீங்க என் கூட இருக்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்றேன். உனக்குள்ள இப்படி ஒரு கெட்ட எண்ணம் முடிச்சவ இருப்பான்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல. உனக்கெல்லாம் இறக்கம் பார்த்தேன் பாரு. என்ன சொல்லணும்? உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. ஐயோ, நான் உங்களை மிரட்டி பார்க்கல. நீங்க வரலன்னா கண்டிப்பா நான் அதை செய்வேன். ஏய், உன்னால ஆனதை பாத்துக்க. முடிஞ்ச அனுப்பி பாரு. வை போன.